இப்போ இதுவே 90471 472 அண்ட் 473 அண்ட் 474 இதை எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு பிரிச்சிருப்பாங்க. பர்குட்டேனியஸ், இன்ட்ராடெர்மல், சப்குட்டேனியஸ் அண்ட் இன்ட்ரா மஸ்குலார் எப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ரூட்டில் கொடுத்துருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய கோடு வந்து 90471 அண்ட் 90472. இதுவே இன்ட்ரா நாசல் ஆர் இன்ட்ரா ஓரலில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கோடு வந்து 90473 அண்டு 90474. இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ரைமரி கோடை ஒன்றா கொடுக்கக்கூடாது. இதில் எது 2 ப்ரைமரி கோடுன்னு பார்த்தீங்கன்னா 90471 ஒரு ப்ரைமரி கோடு, அதே மாதிரி 90473 ஒரு ப்ரைமரி கோடு. ஸோ 2 ப்ரைமரி கோடையும் ஒன்றா கொடுக்கவே கூடாது. ஸோ எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு 3 வேக்சின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 வந்து இன்ட்ராமஸ்குலரில் கொடுத்துருக்காங்க, 1 வந்து நேசலில் கொடுத்துருக்காங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சினாரியோவில் நம்ம எப்படி கோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 90471 ஒரு யூனிட். எப்போவுமே 90471 வந்து ஒரு யூனிட் தான் கொடுக்க முடியும். மீதி எத்தனை வேக்சின் இருந்தாலும் அதோட 90472 கொடுத்து யூனிட் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் 90471 ஒரு யூனிட் கொடுக்கணும், 90472 ஒரு யூனிட் கொடுக்கணும். மீதி இருக்க ஒரு இன்டர்நேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90474 கொடுக்கணும். 90473 கொடுக்கவே கூடாது, ஏன்னா அது ப்ரைமரி கோட். ஸோ இப்படி தான் வந்து இந்த சினாரியோ கோட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட கைட்லைன்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.